Hey guys, Canon 1500D இந்த கேமரா தான் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கேமரா வந்து நம்ம சேனலுக்காக என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆன்ட்டி ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கூட நம்ம சேனலுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கேமரா வந்து ரிவ்யூ பார்க்கலாம். என்னங்க ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த கேமரா தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மொபைலில் ஷூட் பண்ணிட்டு கேமரா வச்சு ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ண வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வரலாம். பார்த்ததுக்கப்புறம் இந்த கேமராவுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, என்னுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே வந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது உள்ளே வந்து நம்ம கேமரா எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து கவர் வச்சுட்டாங்க. நான் என்னடா கேமராவே காணும், வெறும் பேக் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கேமரா வச்சுருக்காங்க, மேலே பேக் வச்சுருந்தாங்க. ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரியாக பேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பேக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபைன், ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் அதில் சில பார்ட்டிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம கேமரா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு சில ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கேமராவுடைய பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுவல் புக் இருந்தது. அதில் வந்து கேமரா வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஸோ கேமராவுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணால் அடிஷ்னலாக இன்னொரு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ வாரண்டி கார்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் கேபிள் இருந்தது. அதுக்கப்புறம் மெமரி கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி கார்டு வந்து உங்களுக்கு ஒரு எனாஃபாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா பேக்கப் இன்னொரு மெமரி கார்டு வாங்கிங்க. அப்படி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் லேப்டாப் வச்சு பேக்கப் வச்சுங்க. ஏன்னா 16 GBன்றது வந்து நம்ம ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ ஷூட் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1855 லென்ஸ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கான ரெண்டு சைடுமே அதோட கேப் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் இருந்தது. சார்ஜரில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு சார்ஜிங் லைட் அண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி லைட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக கேமரா ஓப்பன் பண்ண போகிறோம். எஸ், ரொம்பவே சேஃப்டி மெஷரில் தான் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் பேக்கிங்கில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கேமரா எடுத்து அதுக்கான லென்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 1855 லென்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர் ஆன் ஆஃப். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது ஸ்டெபிளைஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த உங்களுக்கு ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. டைமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைம் செட் பண்ணிட்டு ஷூட் பண்ண முடியும். அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குயிக் மெனு போகணும் அப்படின்னா குயிக் மெனு போடலாம். ஸோ எரேஸ் பண்ணணும்னா எரேஸ் பண்ணலாம். அண்ட் மெயின் மெனு. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து மெயின் மெனுவில் சில செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்ற முடியும். இதில் போயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வைஃபை எனேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைஃபை எனேபிளை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலோட உங்கள் கேமரா வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சைடில் போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய கேமராவில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மினி USB கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக மைக் கிடையாது, இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் டெர்மினல். சரிங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் பண்ணாது. அது ஒன்று தான் இதில் வந்து ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி கேமரா வந்து ஒரு பிகினருக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகும். ஸோ கற்றுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இதில் வந்து சில ரிவ்யூ வந்து சில வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான் யூடியூப்பில். ஸோ நீங்கள் 2.5mm ஜாக் to 3.5mm போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மைக் போடும்போதே உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய கண்ட்ரோல்லே கேமரா இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் எக்ஸ்டர்னல் மைக் வந்து நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும், ஸோ கேனானுடைய ரிவ்யூவிலே போய் பார்த்த வரைக்கும் இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதை மீறியும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதனுடைய பேட்டரி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வந்து படித்தேன், அதுவும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லி எம்டியாக இருக்குது அப்படின்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து சேஃப்டி ரீசனுக்காக வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு கூலான பிளேஸில் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த Canon 1500D கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய ரிவ்யூவில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி தான் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம இந்த ஆஃபரில் வாங்கினதுனால 24,000 வாங்கணும். ஸோ அந்த ப்ரைஸில் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான கேமரா தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிகினருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒர்த்தான கேமரா. ஸோ ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் பண்ணல, அது மட்டும் தான் ட்ராபேக். பட் ஆனால் அதை கூட வந்து நம்ம பேரலாக வந்து நம்ம மொபைலில் வந்து ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வீடியோ லாங் ஷாட்லேருந்து கூட ஷூட் பண்ணிக்கலாம். தென் அந்த ஆடியோ வீடியோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு அந்த ரியல் ஃபீல் கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு சில ரிவ்யூஸ்லாம் வந்து நான் அந்த கேமராவை பற்றி கொடுத்துட்டேன். அண்ட் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.